அபிஷேகம் மிகவும் முக்கியம். அபிஷேகத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நான் அபிஷேகம் பெற்றவனா பெற்றவளா என்று சிந்தித்து பார்த்து கொள்ளவர். அபிஷேகம்னாக்க நடுங்கிறதல்ல. அபிஷேகம் நடுக்கமல்ல. அபிஷேகம் அதற்காக அழைக்கப்பட்டது, அதற்காக பிரித்தெடுக்கப்பட்டது, அதற்காக வேண்டி ஆண்டவர் அந்த நபரை முத்திரிச்சது. அதுக்கு பேர் தான் அபிஷேகம். அபிஷேகம் நடுக்கிறதல்ல. அந்த அபிஷேகத்துக்கு டெஃபினிஷன், அபிஷேகம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், முத்திரிக்கப்பட்டவர்கள். They are special people. இந்த 12 சீஷர்களும் they are special for Jesus. அவங்க அபிஷேகம் பெற்றவங்க. பவுல் அபிஷேகம் பெற்றவன். அதுபோல தேவனுடைய ஊழியக்காரன் இங்க இருக்கிற நாம் எல்லாரும் 5ஆம் அதிகாரம் ஏசாயா 45:1, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. புறஜாதியாகிய கோரேஸ், இஸ்ரவேல் சந்ததி இல்லாத கோரேஸ். ஆபிரகாமுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அந்த நபரை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். அதாவது செப்பரேட் பண்றார். ஸ்பெஷல் கிருபை கொடுக்கிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. ஆண்டவரே சர்டிஃபை பண்றார். என்னன்னு? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன். ஆண்டவரே சொல்றார், I did it. அந்த அபிஷேகம் வந்ததுனால அதே 1ஆம் வசனத்துல ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும். This is the result. This is the effect. இதுதான் அதனுடைய எஃபெக்ட். அபிஷேகத்தினுடைய பவர். அபிஷேகம் வந்ததுனால் நடக்கிற சம்பவங்கள். 1, ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும். அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். அவனை பார்த்து அவனது வலகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, உங்க வாழ்க்கையில எப்ப இந்த அபிஷேகம், நான் சொல்றது பைதவே, நான் சொல்றது இந்த ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறதில்ல, நான் சொல்றது அந்த உறுதி பெற்ற நாள். இந்த நாளில் எனக்கு அந்த உறுதி, அந்த தெளிவு எனக்கு வந்தது. என்னை பொறுத்தவரை என்னுடைய 13ஆவது வயதில், 13ஆவது என்னங்க, இப்படி என்ன 13 என்னங்க, குண்டு விளையாடுற வயசு, பம்பர் விளையாடுற வயசு. ஆண்டவர் என்னை பிரித்திருந்தார். பிரித்திருக்கிறேன்னு அப்ப சொன்னாரு. ஆனா நான் வரும்போது எனக்கு வயசு என்ன தெரியுமா? 32. ஸோ தேர்ஸ் ஆல்வேஸ் இடையில கேப் வரும். அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. உங்கள் அபிஷேகத்துக்கும் நீங்கள் ஊழியத்துக்கு பிரித்திருக்கப்பட்ட அழைப்புக்கும் இடையில ஒரு கேப் ஒன்று வரும். அதனால் நான் ஆண்டவனை தெரிந்து கொள்ளலையோ நீங்கள் சந்தேகப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ரைட், நல்ல கேள்வி. இந்த கேப்ல என்ன செய்யணும், என்ன செய்யலாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன செய்யக்கூடாது அதையும் சொல்லுங்க, அப்ப தெரியும் எது என்ன செய்யலாம். அந்த கேப்ல என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது, கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அப்படின்னா அவசரப்படக்கூடாது. எஸ், அது ரொம்ப முக்கியம். நான் அழைக்கப்பட்டேன், அதனால இப்பவே நோ வரக்கூடாது.
ஆமா ஆமா, காத்திருப்பு. அதான் அந்த காத்திருப்பு பீரியட். ஈவன் ஆர்டினரி லைஃபே வந்து நீங்க ஜெபிச்சாலும் ஜெபிக்காவிட்டாலும் ஆர்டினரி லைஃபே வந்து ஒரு சாதாரண லைஃபா. நான் அபிஷேகம் பண்ணுறவா அதனால ரொம்ப துள்ளுன்னு அதுக்கப்புறம் அது நல்லதில்லை. ஸோ அபிஷேகம் மிகவும் முக்கியம். அபிஷேகத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. அவருடைய அபிஷேகம் இல்லாமல் பூமியில் எந்த பெரிய சிறிய அதிசயமான எதையும் செய்ய முடியாது. இப்படி கூட நான் சொல்லலாம், இன்னைக்கு இங்கே நீங்க உட்கார்ந்து இருக்கிறத அபிஷேகத்தினால், அந்த அபிஷேகம் தான் உங்களை அழைச்சிட்டு வந்தது. இந்த அபிஷேகம் இல்லாதனால நிறைய பேர் இங்க இல்லை. அப்படின்னா வராதவங்கள அபிஷேகம் பெற்றால் சொல்ல முடியாது. வேற சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்த பொறுப்புல அவங்க இருப்பாங்க. ஆனால் இது ஒரு பாயிண்ட். நீங்கள் இங்க இருக்கிறதே அந்த அபிஷேகத்துடைய, அந்த அபிஷேகம் என்ன பண்ணுது? நம்மை ப்ரிப்பேர் பண்ணுது. ஒன்னாம் வசனத்துல அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவன் வலது கையை பிடித்து கொண்டு, அங்க ஒரு இன்டிமெசி, அவருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருக்கம், உறவின் நெருக்கம், இன்டிமெசி. வலதுகை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம். நாற்பத்தி 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் உன்னை நான் ரெடி பண்ணிட்டேன், ஆனா நான் உனக்கு முன்னே போய் கோணலானகளை செவையாக்குவேன். நீ போய் செய்ய வேண்டியதில் செய்யறதுக்கு நான் வழிய உன்னை அபிஷேகம் பண்ண செய்திருக்கிறேன், உன்னுக்கு வழிகளையும் செவையாக்கி இருக்கிறேன், சுலபமாக்கி கொடுத்திருக்கிறேன் என்றார். இன்றைக்கு நாங்கள் சிலர் எல்லாம் பைபிள் டீச் பண்றோம். எங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி இப்படிப்பட்ட கிளாஸுகளை சுலபமாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இத்தனை பேர் வர்றதுக்கு நான் ஒரு வாரமும் உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்புறேன் நான் இல்லை. ஏன்னா அவர் சுலபமாக்கி புதுசா வர்றாங்க, அது நான் செய்த இல்லை, சுலபமாக்குறதே. நமக்கு பொறுப்பு கொடுத்து நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்யறதுக்கு சுலபமாக்குறாண்டவர். ஆண்டவனை ஊழியத்தை அழைச்சாரு. நான் இந்து வாழ்க்கையிலிருந்து வந்ததுனால பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியாது. பைபிள் படிப்பேனே தவிர அவனுடைய அர்த்தங்கள் தெரியாது, அவனுடைய பேக்ரவுண்ட் தெரியாது. அதனால் நான் தொடர்ந்து ஊழியம் செய்யறதுக்கு கடினமாக இருந்தது. ஆண்டவர் என்ன செய்தார்? அதை சுலபமாக்கினார். எப்படி தெரியுமா? 4.5 வருஷம் பைபிள் காலேஜில் படிக்கும்படி எல்லா ஏற்பாடும் செய்து சுலபமாக்கினார். அங்கே நான் போயிட்டு வந்த பிறகு பைபிளை பார்த்தா எனக்கு மலை மாதிரி தெரியல. சுலபமாக்குறது. போயிட்டு வந்த அப்புறம் அற்புதமான ஆண்டவர். இவருக்கு அண்டர்ல சர்வ் பண்றது,
இவர் கண்ட்ரோல்ல சர்வெண்ட் இருக்கிறது பெரிய பாக்கியம். நிறைய ஃப்ரீடம் கொடுத்துக்கிறாரு. ரொம்ப கட்டாயமெல்லாம் படுறது இல்லை. ஆனா அந்த ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்ணா அதுக்கு கணக்கு உபயோகிக்கணும் அவருக்கு. ஏன்னா மிஸ்யூஸ் பண்ண முடியும். அவர் கொடுத்த ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியும். சிம்சோனுக்கு ஆண்ட ஃப்ரீடம் கொடுத்திருந்தார். அவர் என்ன பண்ணாரு? மிஸ்யூஸ். அப்புறம் அவர் தான் சிக்கிட்டார். அதுபோல ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களும் அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் 4ஆம் வசனத்துல வெண்கல கதவுகளை உடைப்பார்கள், இருப்பு தாப்பால்களை முறிப்பார்கள். இது ரெண்டையும் செய்து புதையல்களையும் பொக்கிஷங்களையும் சொந்தமாக்கிக் கொள்வார்கள். அபிஷேகம் சொல்ற அபிஷேகத்தினால் வருகிற நன்மை அதான் நம்ம அப்படியே நம்மளோட வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம். முதலாவது நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன்னா அந்த அபிஷேகம் தேவனிடத்தில் வந்ததா? இந்த அபிஷேகத்தின் நான் வந்த விளைவாக அதை நான் சொந்தமாக்கிக் கொண்ட விளைவாக என்ன நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டேன்? அந்த 45ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம், உன்னை பேர் சொல்லி அழைப்பேன். நினைச்சு பாருங்க, புதிய ஏற்பாடுல மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு அந்த பொண்ணு பேரு மரியாள் யாரா போய் சொன்னாங்களா? யாருடைய பேரும் ஆண்டவர் சொல்ல வேண்டிய தேவை. அந்த பேர் வச்சது யாரு? பெற்றோர்கள். ஆனால் அந்த பெயர்களை அறிந்த ஞானமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எங்கிட்ட வந்தாருன்னா அவரு இந்த ஆள் பேர் என்னங்க அப்படிங்கிற தடுமாற மாட்டார். எனக்கு இடப்பட்ட பேரை துல்லியமா அறிந்த ஞானமுள்ள அற்புதமானது. நம்முடைய பேரை அறிந்திருக்கிறார். ஏன்னா உள்ளும் புறமுள்ள சங்கதிகள்லாம் அலசி பார்க்கிற அருமையான ஆண்டவர். எனக்கு தெரியாதது கூட, மறைந்து கிடைக்கிறது கூட பார்க்கிற அற்புதமான தேவன். அதனால் அப்புறம் இன்னொரு பாக்கியம், கோரேஸ் என்கிற இந்த புறஜாதி ராஜா இந்த பரிசுத்தமுள்ள தேவனை அறியாமல் இருந்தும் தேவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். பெரிய பாக்கியம். அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. But he reveals. அந்த ரிவீலிங் ஒருவேளை சொப்பனத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம், பிரசங்கத்தின் மூலம், whichever way, எந்த ஒரு வழி இருந்தாலும் அந்த வழியில எல்லாருக்கும் ஒரே வழி அல்ல, வித்தியாசமான வழி. அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் தன்னை மனிதராய் நமக்கு வெளிப்படுத்துறத கவனமா இருக்கிறார்.
அப்பதான் நமக்கு உண்மையாகவே அவர் தன்னை வெளிப்படுத்தும் போதுதான் அவரை குறித்துள்ள உண்மையான தெளிவு, பயம் நமக்கு உண்டாகிறது, மரியாதை. அப்புறம் 5-6 வசனத்துல என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. அதை நான் கொஞ்சம் எப்படி சொல்றேன், இவரை போல நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, இவரை போல தேவர்கள் இல்லை. வேற தேவர்கள் இருக்காங்க, தெய்வங்கள் இருக்காங்க, ஆனா இவரை போல அல்ல. என்னமா அவரை மாதிரி யெகோவா தேவர் மாதிரி யாருமே கிடையாது. மனித வேற தேவர்கள் மனித செய்த தெய்வங்கள் சிலையாய் வெடிச்சு அந்த சிலைகள் இந்த யெகோவா தேவனுக்கு சமமாக. காரணம் 7ஆம் வசனத்தில் ஒளியை படைத்தவர் இவர், இருளை படைத்தவர் இவர், சமாதானத்தையும் தீமையும் படைத்தவர், ரெண்டுமே அப்படின்னு இதில் எழுதி இந்த வசனத்தில். எட்டாம் வசனத்தில் வானம், ஆகாய மண்டம், நீதி இவைகள் அனைத்தையும் அவர் உண்டாக்குறார். இவர்தான் நாம் தொழுகிற ஆண்டவர், இவர்தான் என்னோடு கூட இருக்கிறவர், இவர்தான் எனக்காக வேண்டி பரிந்து பேசுகிறவர். இவரை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? இவரை துதிக்காமல், இவரை ஸ்தோத்திரிக்காமல், இவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்காம எந்த தெய்வத்துக்கு போகணும்? நாலாம் வசனத்துல பொக்கிஷங்களையும் புதையல்களையும், நம்ம வாழ்க்கையில் அது எதை குறிக்குது? பொக்கிஷம், புதையல். பொக்கிஷம் புதையல் தேடினீங்கன்னா ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இருக்காது. மனைவி பிள்ளைகள் பொக்கிஷம், ஆழமான வெளிப்பாடு பொக்கிஷம், ஊழியம் பொக்கிஷம், ஊழியத்தின் ரகசியங்கள், எஸ் பொக்கிஷம். ஆமா, ஆத்துமாக்களை கொடுக்கிற அற்புதமானது. தனி மனுஷனா நீங்க ஒரு இடத்துல இறங்குவீங்க, அந்த இடத்துல ஊழியம் செய்ய இறங்குவீங்க. ஒரு சில மாதங்களிலே, ஒரு சில வருஷங்களிலே அங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க. யார் கொடுத்தா? உங்களுக்கு அது பொக்கிஷம். விரோதம் பண்ணாலும் தர்மபுரிக்கு முக்கிய ஒரு கிராமத்துக்கு நானும் மனைவி போனேன். 2001 இல்லைங்களா? 2001. அப்போ 2001 அப்போ சுற்றிலும் விக்கிரகர் கோயில் தான். அதுக்கு முன்னாடியே நடுவில் ஒரு குடிசை வீடு, அது ஊர் கவுண்டருடைய வீடு. அந்த வீடு எனக்கு வாடகைக்கு கொடுத்தாங்க. யாருக்கும் அங்கே தெரியாது. அங்கே பக்கத்துலேயே கள்ளச்சாராயம் கற்றுவாங்க.
ம். பக்கத்துல ஒரு கிணறு இருக்குது. ராத்திரி ஊடுற தண்ணி தான் காலையில நேரத்துல போய் எடுத்தாதான் அந்த தெளிந்த தண்ணி கிடைக்கும். ம். மழை இல்லை, 7 வருஷம் மழை இல்லை. அப்புறம் அந்த குடிசையில் இருக்கும் பொழுது அந்த அறைக்கு, நான் படுக்கிற அறைக்கு பக்கத்துல அவங்களுடைய பூஜை அறை. ம். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே எக்ஸாக்ட்லி அனுபவம் இல்லை, அந்த மாதிரி சம்திங் லைக் தட். ஆமென். நான் ஈரோட்டில் முதல் குடி வந்து கிட்டத்தட்ட அப்போ நான் 20 வருஷம் கழிச்சு வர்றேன். வெளிநாட்டில் 20 வருஷம் கழிச்சு வர்றேன். அதனால் தமிழ் மறைஞ்சு போச்சு, கலாச்சாரம் மறந்து போச்சு, ஈவன் பழக்க வழங்கள்லாம் மறந்து போச்சு. ஸோ ஈரோட்டில் வந்து குடியேறும். அந்த எங்களுக்கு இந்த குடியேறின அந்த வீட்டுக்காரர் பிராமின், எங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே பாஸ் ஆஃப் ஃபெலோஷிப் கொஞ்ச நாள் என்னென்னா பாஸ் ஆஃப் ஃபெலோஷிப். இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை, சின்ன கூட்டம் தான். பாஸ் ஆஃப் ஃபெலோஷிப்பில் மாட்டுக்கறி. ஸோ அந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டு சொல்லிட்டார், இது என்னங்க இது, உங்களை நீங்கள் அமெரிக்காவில் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக நினச்சிட்டு உங்களை கொண்டு வந்து வச்சாங்க. இந்த மாதிரி நாத்தம் பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நவம்பர் மந்த்து சென்னைக்கு நான் போயிருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து பழக்கடை வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க சோர்ந்து போயிருந்தேன். பல வருஷம் கழிச்சு அவங்கள பார்க்குறேன், 5-6 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். அதுவும் பழக்கடை தான் வச்சுருக்காங்க. அப்புறம் ஏன் சோர்ந்து போயிட்டீங்கன்னு, ஒரு 2 மாதமாகவே எனக்கு வியாபாரம் இல்லைப்பா. அவங்க ரொம்ப விரக்தியில் பேசுகிறாங்க. அப்பா ஜெபம் பண்ண சிஸ்டர்னா என்ன ஜெபம் பண்ணி அப்படின்னா, சரி நான் ஒன்று பண்ண சிஸ்டர் கிறிஸ்டியன் அந்தமா வெளியூராக இருக்கு. நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறேன், பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன், பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். எனக்கு வாழைப்பழம் கொடுத்தாங்க, பட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். வாழைப்பழம் நான் வாங்கிட்டேன், காசு கொடுத்தா வாங்க மாட்டேன். இல்லை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி உட்காந்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், அந்த இதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் பாட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கூட்டமே வந்து வாழைப்பழத்தை வாங்க ரெடியாக ரவுண்டாக வந்துட்டே இருக்கேன். அப்புறம் அந்த வந்து ஒரு விசுவாசத்தினால அப்புறம் சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஒருத்தருக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேர் வந்து ப்ரேயர் செயல் வைக்கிறதுக்காக இப்போ கூப்பிட்டு போகிறேன். நீ வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை இன்வைட் பண்ணுறது. அவராலும் நடந்தது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் மிக விசேஷமான அதிகாரம். 5ஆம் இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. வெரி கிளியர். இதைய நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிற விக்கிரகாராதனைக்காரர்களாகிய லட்சம் பேர், கோடிக்கணக்கோர் புரிந்து கொள்ள முடியுது. நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் இந்துக்குள்ளேருந்து வெளியே வந்ததுதான். விக்கிரகாராதனை செய்கிற அந்த குரூப்லேருந்து ஒருவேளை உங்கள் காலத்தில் வந்திருக்க மாட்டோம், உங்கள் பெற்றோர் காலத்தில் அல்லது உங்கள் தாத்தா பாட்டன் அந்த காலத்தில். இந்த 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னது ரொம்ப அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறாங்க. பைபிளில் அடிக்கடி ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கோம். நானே கர்த்தர், வேறொரு இல்லை, என்னை தவிர வேற தேவன் இல்லைங்கிறத யாத்ராமத்தில் 20 ஆரம்பிச்ச அவர் தொடர்ந்து ஞாபகப்படுத்துகிறார். அது யாத்ரா 20. அது புதிய ஏற்பாடுலையும் வருது, பவுலுடைய ரைட்டிங்லையும் வருது. அந்த 6ஆம் வசனத்தில் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன்,
என்ன அர்த்தம்? நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். ஸ்டடி பண்ணினேன், தள்ளாடி இருந்தேன், நீ ஸ்ட்ராங் பண்ண. ஐயா பிடிச்சிக்கிறது அண்ணா கோயில் ஓட்டு பிடிச்சிக்கணும் இல்லையா? வைதவே திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. இந்த சின்ன பசங்க இடுப்பில் அண்ணா கோயில் எது கட்டுறாங்க? பேண்ட்டு கீழே இருக்கணும். பேண்ட் அந்த காலம் தான் இருக்கிறது. இந்துக்கள் முறைப்படி கட்டலன்னா அப்படியா? அண்ணா அறுத்துருவாங்க. மத சடங்கு தான். ஓ, அரண் கொடி, அரணாக இருக்கிற கொடி, அது கட்டிட்ட பாதுகாப்பு கிடைக்கும். பேய் பாதுகாப்பு கிடைக்கும். பட் ஆனா அது ஒரு மெடிக்கல் ரீசன் இருக்கு. அப்படியா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் இது வெறும் முட்டாள் நம்பிக்கை கிடையாது. there is a medical reason. நான் அருணா கோயில் கட்டி 60 வருஷம் ஆச்சு. என் பேர் குழந்தை பிறக்கும் போது இல்லையா தொப்புள் கொடி இருக்குங்க. அந்த கொடி விசேஷமானதாங்க. அந்த கால் வச்சு எடுத்து கொடி தண்ணி அந்த காலத்தில் மருந்து இல்லாததுனால அதை மூடையை கட்டி இட்டு கட்டி வச்சுருக்காங்க. உடம்பு சரியாகும் போது அதை எடுத்து சுத்தங்கள் கொடுப்பாங்க. கொடிகள் விசேஷம் உடனே சொல்லுவாங்க. காய்ச்சல் வந்தால் உனக்கு இடைக்கு கட்டு கட்டுன்னு அண்ணா கயிறு தான் சொல்லுதான். நீ போய் அண்ணா கொடி கட்டிக்கலாம். ஆமாம், ஒரு நீ சொல்கிறத பார்த்தாங்க கட்டுறது கட்டல ஒரு இன்ச்சு மேலே போயிடும். நான் பேய் பார்த்துருக்கேன். நான் இந்த பசங்க அடுப்பில் போட்டுருப்பாங்க. அருணாக கட்டாத இடுப்பும் கட்டுன இடுப்பு வித்தியாசம். பார்வைக்கு கட்டுன இடுப்பு பார்வைக்கு ஒரு லட்சணமாக இருக்கும். பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கட்டுவாங்க. அவங்க பொம்பளைகளானவங்க கட்ட மாட்டாங்க. அது வெள்ளியில கட்டுவாங்க. வசனருக்காக தான் பேசிட்டு இருக்கிறான். சும்மா அளவு நான் உனக்கு இடைக்கட்டு கட்டுவேன்னு சொல்றாரு. இடைங்கிறது டெஃபினட்டா இடுப்பு. அது மட்டும் இல்லையா, இடைக்கட்டுங்கிறது நமக்கு வர்ற விமர்சனத்துக்கு கூட ஒரு நமக்கு அது இல்லைன்னு சொல்லி இது பண்றது. நமக்கு இடையில விமர்சனம் வந்துச்சுன்னா அதை கூட ஆண்டவர் தடுக்கிறாரு. நமக்கு தெரியாம விமர்சனம் வந்தா கூட நம்மளை பத்தி அதை இடைக்கட்டாது. 45ஆம் அதிகாரம் ரியலி திங்க் பண்ண வேண்டும். 7ஆம் வசனம் பாருங்க. ஒளியை படைத்தேன், இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன். கர்த்தராகிய நானே இவைகள்லாம் செய்தேன்.
8ஆம் வசனத்துல கடைசியில பாருங்க, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குனேன். மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்க. அந்த வசனங்களை கர்த்தராகிய நான் உண்டாக்க வாசிக்க எனக்குள்ள வர்றது, இன்றைக்கு நான் ஊழித்திருப்பது அவரே, இன்றைக்கு நான் அழைக்கப்பட்டது அவர்தான், இன்றைக்கு நான் பிரசங்க இருப்பது அவர்தான், இன்றைக்கு நான் செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எல்லாம் அவரே. இந்த தேவன் இல்லாத மக்களை பாருங்க, வறுமையும் பசியும் பட்டினியும் அங்க வித்தியாசம் இருக்கா? தேவனை அறிந்த ஜனத்துக்கும் தேவனை அறியாத ஜனத்துக்கும் நிச்சயமா வித்தியாசம் உண்டு. கடைசி மல்கியாவில் ஒரு வசனம் வரும்ல, கடைசி அதிகாரத்தில், ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொல்றாங்க. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அப்புறமா 9ஆம் வசனத்துல, மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தா இனி ஓடு, ஆனா மண்ணால் செய்யப்பட்ட ஓடு, மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தாய், தன்னை உருவாக்குறவரோட வழக்காளனுக்கு ஐயோ, என்னோடு கூட நீ போட்டி போடாத, ஆண்டவராக என்னோடு கூட. அப்புறம் களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லலாமா? அவருக்கு முன்னாடி நாம் களிமண். அப்புறம் அதே கேள்வி 10ஆம் வசனத்துல, தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கு இந்த சாபமான வார்த்தை உபயோகிக்கும். தாயின் தகப்பனையும் கொடுக்க வேண்டிய மரியாதை, ரெஸ்பெக்ட் கட்டாயம் அவர்களுக்கு கொடுக்கப்படணும். இன்றைக்கு அது உண்மை. பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்க நிச்சயமா பாருங்க, அந்த வாழ்க்கை சரியில்லை. தாயின் தகப்பனை மதிக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, மதிக்காத பிள்ளைகளுக்கு வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கா? நிச்சயம் இருக்கா? நீ சில வசனம் அங்கேயும் இங்கே பார்க்க போகிறோம். 45ஆம் அதிகாரத்தில் 5ல் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. பூமியின் எல்லையும் உள்ளவர்களே, எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். வாட் அ கால்! எப்பேற்பட்ட அழைப்பு! ஒரு தாய் அந்த மகனை, அந்த குழந்தைய, மகனை வா என்று கதறுகிறது போல, மகளை வா என்று சொல்லுகிறது போல, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். வியாதிலிருந்து ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு, கஷ்டத்திலிருந்து ரட்சிப்பு, பிசாசுடைய போராட்டத்திலிருந்து ரட்சிப்பு. நாம் மனிதர்களாகிய நாம் பிசாசை எதிர்த்து போடுற வல்லமை, போராடுகிற வல்லமை இல்லை. அவர் நம்மோடு இருக்கும்போது, நாம் அவரோடு இருக்கும்போது எந்த தீய சக்தியும் ஒன்றும் செய்ய முடியாது. நடந்த கதை, குறிப்பிட்ட ஊழியக்காரர் இந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போறாரு. அடிக்கடி வந்து வீடு சந்திக்கிறார் இந்த ஊழியக்காரர். இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த ஊர் தலைவன், விக்கிரகாரன், அந்த ஆளுக்கு ஒரே எரிச்சல். இந்த ஊழியக்காரர் எப்படியா ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறார்.
ஸோ அதுக்கு அவர் சிந்திக்கிறாரு, ஆலோசிக்கிறாரு. கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஒரு மந்திரகாரனை போய் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஆள் வர்றாரு, அடிக்கடி ஊருக்குள்ளே வந்து வீடு வீடாக போகிறாரு, இயேசு நாமத்தை சொல்கிறாரு. அவன் வராதபடிக்கு கைகால் வராமல் போவான் அப்படின்னு அந்த மந்திரகாட்ட காசு கொடுத்து சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் அவனுக்கு என்னென்ன மந்திர சக்தி தெரியுமோ அந்த சக்தியில் உபயோகித்து ஆவிகளை ஏவி விடுறான். பல சமயத்தில் இந்த மந்திரகால ஆவிகளை ஏவி விட்டாக அவன் என்ன நினைத்தானோ அதை செய்து முடிச்சுட்டு திரும்பி வரும். அந்த ஆவிகள் வந்து ரிப்போர்ட் பண்ண, நாங்கள் போன வேலை முடிச்சிட்டோம். இந்த குறிப்பிட்ட நபருடைய வாழ்க்கையில் மாத்திரம் நாங்கள் போனோம், அங்கே இன்னொரு பெரிய ஆவி இருக்குன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியல. பருப்பு அப்போ அந்த 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 ஏவி விட்டான். அவருக்கு சந்தேகம், இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த ஆவி விட பெரிய ஆவி ஒன்று இருக்கான், ஆவியை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவருக்கு ஆர்வம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி அவர் ஆலோசிக்கும் போது, இந்த ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு அந்த ஊரில் கிரியை செய்ய ஒரு முக்கிய காரணம், ஒரு விதவை தினந்தோறும் காலையில் மாலையில் ஒழுங்காக ஜெபிச்சிருந்தார். அதுதான் அவருடைய சீக்ரெட். அங்கே தேடி இங்கே தேடி அந்த விதவை கிட்ட போகிற அப்பா, விதவை கிட்ட போகிறது நான் இவ்வளவு பெரிய ஊருக்கு முக்கியமான ஆள், ஒரு முண்டிச்சுக்கிட்ட போகிறதா அப்படின்னு ஒரு இழிவாக நினைச்சிட்டு தள்ளி போடுறார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி பருப்பு கடைசியில் போய் பார்க்குறாரு. அந்த விதவை, என்னம்மா அப்படி சீக்கிரட்டு? எங்கிட்ட ஒரு சீக்கிரட்டும் இல்லை, இயேசுங்கிற ரட்சகரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், அவர் செய்கிறார், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், என்னை யாரும் தொட முடியாமல் பண்ணுகிறார், இயேசு தான் எல்லாவற்றுக்கும். 22 வசனத்தில் 45-22 பூமி எல்லையெங்கும் உள்ளவர் என்னை நோக்கி, பூமி எல்லையும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அதை ஏற்றுக்கொண்டு, நானே தேவன் வேறொரு இல்லைங்கிற ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே உயிருக்கு நேசிக்கிறதுக்கு ஒரு தெளிவு தேவை. சும்மா அந்த வசனம் நீங்கள் நம்ப முடியாது. ஆவியானவர் அந்த விளக்கத்தை, அந்த தெளிவை கொடுத்தா அப்படியே கப்பனை பிடிச்சிக்கணும். நிச்சயம் எந்த காரணத்தை கூட பின்வாங்கி போக மாட்டோம். காரணம் அந்த தெளிவு வந்துடுச்சு, அந்த விவரம் முடிஞ்சிச்சு. தோமா ஆண்டு சந்தேகப்படுறோம் உயிரோடு எழுந்ததை பற்றி, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பற்றி. ஆனால் இயேசு கிறிஸ்து விடலை. என்ன செய்யறாரு? நீ சந்தேகப்படுற, இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணார். அவருடைய கையில் அடிக்கப்பட்ட ஆணி அந்த விழாவில் காட்டி அந்த சந்தேகத்தை போக்குற அருமையான கருசுனையுள்ள ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் சந்தேகம் வருமாகும். ஜெபத்தை குறித்த சந்தேகம் வரும், வசனத்தை குறித்த சந்தேகம் வரும், சபையை குறித்த சந்தேகம் வரும். ஆவியானவர் ஒரு சிலர் மூலமாக அல்லது வசனங்கள் மூலமாக நம்முடைய சந்தேகத்தை போக்குகிறவராகும். இந்த அற்புதமான அதிசயமாக எனவே இதை நான் அந்த செய்திக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பக்கம் ஒரு பேப்பர் தான் பார்த்தேன். அதில் இப்படி இருக்கு, தாவீது waited for 12 years. Abraham
waited for 25 years. தேவனிடத்தில் சில நன்மைகளை பெற சில மாதங்கள் சில வருஷங்கள் காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஜெபிச்சோன்னா வராது. So David waited for 12 years. Abraham waited for 25 years. Joseph waited for 13 years. 13. கடைசியா நோவா waited for 120 years. 120 வருஷம் ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணி பாருங்க. நினைச்சு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் வேண்டாம், இப்படி நாய் காக்கிற மாதிரி காக்கிறதும் வேண்டாம். இப்படித்தான் நம்ம வளரணும் இல்லைங்களா? எத்தனை நேரம் காத்துட்டு இருக்கிறது? உங்க சோறும் வேண்டாம், நான் போறேன். Learning to wait is a blessing. காத்திருக்க படிக்கிறது அது ஒரு கலையாகும். எல்லாராலும் காத்திருக்க முடியாது. அதை படித்தவர்கள் தான், புரிந்தவர்கள் தான் வரும் வரை காத்திருப்பார்கள், கிடைக்கும் வரை காத்திருப்பார்கள். சில சமயம் நான் இப்படி நினைக்கிறேன், அவங்க காத்திருக்கிறதுனாலே அது வந்துடுது. தனக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கோம், அந்த டைம்ல தான் அவர் அனுப்பும். அவருக்கு அதுதான் அந்த டைம் தான் சரியா படும். நமக்கு அந்த டைம் சரியா படாது, அவருக்கு அந்த டைம் தான் சரி.